செஞ்சார்ஜ் கோட்டையிலே ஏற்றவிருக்கின்ற அன்பிற்குரிய செயல் தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவர்கள் என்னை கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளராக நியமனம் செய்திருக்கிறார்கள். அதற்காக இன்று காலையில் இருந்து நேற்றைய தினம் வரை தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு நேற்று இரவு நம்முடைய கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை பலரை சந்தித்துவிட்டு இன்று காலை வந்தேன். அப்படி வந்த நேரத்தில் எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு என்னை அரவணைத்து ஆதரவு வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய கோவை மாநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய அவைத் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் வேடா பழனியப்பன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோவை மாநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அண்ணன் முத்துசாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அன்பிற்குரிய அண்ணன் ஆனந்தன் அவர்களே, என்னுடைய அன்பிற்கினி அண்ணன் டிபி சுப்பிரமணியம் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் அன்பிற்குரிய அண்ணன் ஈராக்கா குமரேசன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய மகளிர் துணை செயலாளர் அன்பிற்குரிய அக்கா சாந்தா அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் கதிர்வேல் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்பிற்கினிய கதிர்வேல் சாமி அவர்களே, அன்பிற்குரிய உமா மகேஸ்வரி அவர்களே, அன்பிற்கினிய தம்பி ஜஹாங்கீர் அவர்களே, இந்த மாவட்டத்திலே பகுதி கழகங்களை மிகச்சிறப்பான முறையிலே வழிநடத்தி வட்ட கழகங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்குரிய அண்ணன் கவுண்டம்பாளையம் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சுந்தரம் அவர்களே, சிங்காநல்லூர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் SM சாமி அவர்களே, சரவணம்பட்டி பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய நண்பர் சரவணம்பட்டி மாணிக்கம் அவர்களே, குறிச்சி பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய நண்பர் பிரபாகரன் அவர்களே, அண்ணன் வழக்கறிஞர் அண்ணன் அருள்மொழி அவர்களே, மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த தோழர்கள், பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள், கழகத்தினுடைய பல்வேறு அணிகளைச் சேர்ந்த அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழகத்தினுடைய முன்னணி செயல் வீரர்கள், கோவை மாநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் பெரும் திரளாக வருகை தந்து என்னை வரவேற்று சிறப்பித்தமைக்கு இளைஞரணி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் அன்பிற்கினிய